ஓகே. ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒன் லாஸ்ட் எபிசோட் வேல்பாரி 59வது எபிசோடு, வேல்பாரியோட ஃபைனல் எபிசோடு. முடியணும் உதிரணும். வடக்கு திசைக்கு போய் நீலனை காப்பாத்துங்க. விண்டன் நீ தெற்கு திசைக்கு போய் அந்த கவசப்படை வீரர்களை தாக்குங்க. 3 வேந்தர்கள் அங்கதான் இருப்பாங்க, அவங்கள தாக்கு. ஆத்தங்கரையில வந்துட்டு இருக்க காலம்பன் உன் கூட இணையிட்டோம். அது வரைக்கும் நீ நிதானமான தாக்குதலை மட்டும் நடத்து. அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ரோஷமான தாக்குதல் நடத்துங்க. நடுவுல இருக்க இந்த படையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாரி சொல்லிட்டு கிளம்பலாம். முடியன் ஒத்துக்கவே மாட்டான். நடுவுல இருக்க படை மிகப்பெரிய படை, நீ ஒருத்தனால அங்க சமாளிக்க முடியாது, நானும் உன் கூட வருவேங்கும் போது நீ நீலனை காப்பாத்துற வேலை உன்னோட வேலை, நீயும் உதிரன் கோட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான். முடியன் ஒத்துக்காம அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். ஏதோ பேச வேற வருவான். அப்ப யானைகள் தயாராயிடுச்சு அங்க பார் அப்படின்னு 3 யானைகளை காமிப்பான் பாரி. முடியனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த 3 யானைகளை முட்டி போட வைப்பாங்க அந்த தந்த முத்தத்துக்காரர்கள். வேலையை தொடங்கிடுவாங்க. அவங்க வேலையை தொடங்கின உடனே முடியனுக்கு கிளியரா புரிஞ்சிடும் என்ன அவன் பண்ண போறாங்கன்னு. இனிமேல் நம்முடைய தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு, முடியணும் வேகமா வேகமா போங்கன்னு சொன்ன உடனே 2 பேரும் வேகமா அந்த யானைகள் பக்கத்துல வந்துருவாங்க. வேந்தர் படையில யானைகளுக்கு தளபதியா முன்னாடி தளபதியா இருந்த ஒரு ஆள் நம்ம பார்த்திருப்போம், மதுரையில பார்த்திருப்போம். ஓய்வு பெற்ற யானைகளை மட்டும் பார்த்துட்டு இருக்க அல்லிங்கரன் இருக்காருல்ல, அவரு தான் இப்ப பழையபடி போர் தளபதியா மாறி இருப்பாரு. மதம் பிடிச்ச யானையை கொல்றதுக்கு வித்தியாசமான முறைகளை கையாண்ட அந்த அல்லிங்கரன் தான் இப்ப வேந்தர் படைக்கு யானைப்படை தளபதி. தனக்கு பல வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட 300 யானைகள் இருக்கு, ஆனா எதிரிக கிட்ட 4 யானைகள் தான் இருக்கு. அதுலயும் 3 யானைகளை முட்டி போட வச்சு எதையதான் சடங்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம அந்த 3 யானைகள் வச்சு முழுசா இன்னைக்கு ஜெயிச்சிடணும் அப்படின்னு அல்லிங்கரன் யோசிச்சுட்டு இருப்பான். 3 யானைகளையும் முட்டி போட வச்சு சந்தமுத்ததுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி சில பேர் நிற்பாங்க, அந்த யானைகளுக்கு பின்னாடி சில பேர் நிற்பாங்க. ஒவ்வொரு யானைகளுக்கு பின்னாடியும் ஒரு மூங்கில் சொருவாங்க. பின்னாடி அந்த கொதம்னு சொல்லுவோம்னா அந்த கொதத்து வழியா சொருவாங்க. நம்ம பாஷையில சொன்னா பெட்டக்ஸ்ல சொருவாங்க. ஒரு மூங்கில் சொருவாங்க. அதுல ஒரு புனல் மாதிரியான மூங்கில்னு வச்சுக்கோங்களேன். அதுல கையில கொண்டு வந்த குடுவையில இருந்த மூலிகை சாரை பின்னாடி ஊத்துனாங்க. முன்னாடி நின்றுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உருண்டை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை சின்ன உருண்டை, ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல இருக்க ஒரு உருண்டைய யானையோட அடி நாக்கில் வைப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த பாரி, சரி இங்க இருந்து இனிமேல் இவ்வளவு நேரத்துல இந்த தாக்குதல் நடக்கும், யானைகள் தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விண்டனுக்கு செய்தி சொல்லுவான். விண்டன் உடனடியா இந்த கவச வேல் தாக்குறதுக்கு இடது பக்கம் ஓடுவான். வலது பக்கம் முடியனும் உதிரனும் கோட்டையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. விண்டன் இடது பக்கம் போவான். நடுவுல இருக்கிற பாரி ஒரு 5 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு, 5 பேர் மட்டும் பாரி பின்னாடி வருவாங்க. வேந்தர் படையில இருக்கிற அந்த நடுப்படையை அழிக்கிறதுக்கு வேகமா போவான். அப்பாடா, நாம திட்டம் போட்ட மாதிரியே எதிரிகள் 3 பக்கம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்துல மயூர்கிளார் குதிப்பார். அதவே அவர் குதிக்கிறது வீரர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா எதிரிகள் 3ஆ பிரிஞ்சுட்டாங்க, சின்ன சின்ன படைகள் தான் வருது, வெறும் 300 பேர், அது நடுவில் வரலாம் வெறும் 5-6 பேர் தான் ஒடியாறாங்க அப்படின்னு பயங்கர குஷியா இருப்பாங்க. நம்மளை நோக்கி வர்ற கூட்டங்கிறது ரொம்ப சின்ன 5-6 பேர் தான். அந்த 5-6 பேர்த்த நம்ம உரு தெரியாம அழிச்சிடணும்னு புதிய வேற்பன், சோழவேரன், மயூர்கிளார் 3 பேரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீலனை எப்படியாவது இங்க இருந்து வேக வேகமா மீட்டுட்டு நாமளும் பாரி கூட போய் இணைஞ்சு சண்டை போடணும் அப்படின்னு முடியன் வேக வேகமா ஓடிட்டு இருந்தாங்க. யானைகளுக்கு அந்த சாரெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் யானைகள் எழுந்து நின்றுச்சு. ஒவ்வொரு யானையோட கால்லையும் மிகப்பெரிய நெகங்கள் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நெகத்தை இந்த பாகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் மீச்சிக்குவாங்க. பரம்பு படை அந்த பாகன்கள் இருக்காங்கல்ல, நெகங்களை காலில் மீச்சிக்குவாங்க. எப்ப யானை அந்த வாய்க்குள்ள இருக்கிற அந்த அடிநாக்கில் போட்ட உருண்டையை கடிக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல 3 வகை இருக்கு. 3 வகையான மதம் சொல்லுவோம். ஒண்ணு குத்த மதம், 2 சரள மதம், 3 உள் மதம். இப்படி 3 வகையான மதம் பிடிக்கிறது இருக்கு. இந்த 3 வகையிலையும் பாகன்களை வச்சு அடைக்கலாம், கொஞ்சமாச்சு யானைகளை வச்சு அடக்க முடியும். ஆனா இந்த 3 வகை இல்லாம 4வதா ஒரு வகை இருக்கு. அது என்னன்னா எரிமதம். அந்த எரிமதம் பிடிச்ச யானைய யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதோட அதிர்வும் அதோட பிளிரலும் பயங்கரமா இருக்கும், கொடூரமா இருக்கும். வழக்கமான யானைகளுக்கு மதம் பிடிச்சிச்சு அப்படின்னா மற்ற உயிரினங்களும் அதை பார்த்து நடுங்கும். ஆனா எரிமதம் பிடிச்ச யானையை பார்த்தா மற்ற யானைகளே நடுங்கும். அப்படிப்பட்ட மத உணர்வை தான் இப்ப அந்த யானைகளுக்கு தந்தமுத்தத்துக்காரர்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் தான் அது, அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஏன்னா அவங்க யானை தந்தமுத்தத்துக்காரர்கள் யானைகளோட முதல்ல பாசைகளை உருவாக்கியவங்க அவங்கதான். யானைகள் அந்த உருண்டையை கடிக்க தொடங்குச்சு. அது கடிச்ச உடனே இவங்க தயாராயிட்டாங்க. நாக்கு, யானையோட நாக்கு பெருசாக ஆரம்பிச்சிச்சு, காது இன்னும் வேக வேகமா ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. உடனே
அந்த கால் நகத்துல வச்சு கால் அழுத்திட்டு இருந்தாங்களா, உடனே கால் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு தந்தம் முத்துக்கார ஓரமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க, ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. பாகன்கள் இப்படி விலகின உடனே 3 யானைகளுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். எரிமதம் உள்ள வேலை ஆரம்பிச்சிரும். எதிரில் நின்றுட்டு இருக்க மிகப்பெரிய யானை கூட்டத்தை பார்த்து இது வெறியில ஓட ஆரம்பிச்சிரும். எரிமதம் தன்னுடைய வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது 3 யானைகள் வேக வேகமா வருது, 3 யானைகள் மட்டும்தான் வருது, மேல யாருமே இல்லையே, என்னதான் இருக்கு, எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு அல்லிங்கரன். யானைகள் தலையை வேக வேக வேகமா ஆட்டிட்டு வரும்போது அங்க யாரால உட்கார முடியும், யாரால சமாளிக்க முடியும், யாருமே அங்க மேல உட்காரல. இவங்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய சமதள நிலப்பரப்புல 300 யானைகள் இருக்கிற கூட்டத்தை நோக்கி 3 யானைகள் மட்டும் வேக வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து எல்லா யானைகளும் முட்ட ஆரம்பிச்சிருச்சு. மறுபக்கம் பாரி நடுவுல ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடும்போது யோசிச்சுக்கிட்டே போவான், நாம எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த போரை நடக்க வேணாம்னு முயற்சி பண்ணோம், ஆனா அது முடியல. அடுத்தது 6 நாளா அந்த போர் நடக்குது. 6 நாள் அந்த போரை முடிக்க முடியல. இன்னைக்கு நாம இறங்கிட்டோம், இன்னையோட இந்த போரை முடிவுக்கு வந்துடணும், இன்னையோட இந்த போரை முடிச்சிடணும். இதுக்கு மேல ஒருத்தன் கூட எதிர்காலத்துல பரம்பு மேல மட்டும் இல்ல, அந்த பச்சை மலை தொடர்ல கூட வேந்தர்களோட ஒரு சின்ன ஆயுதம் கூட அந்த பக்கமே வரக்கூடாது. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு தான் போகணும்னு வெறியா வந்துட்டு இருந்தான் பாரி. இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருத்தன் துரத்திட்டு போனான். பாரிய பத்தி அவங்க பின்னாடி வந்த 5 பேருக்கு தெரியும், இவன் ஒருத்தன் அவங்க எல்லாத்தையும் அழிச்சிடுவான்னு தெரியும். ஆனா அவன் எந்த ஆயுதங்களை வச்சு அழிக்க போறான் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அந்த 5 பேர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் கையில மூவிலை வேல் இருக்குல்ல, அதை 2-3 கட்டா வச்சிருந்தான். எதை கேட்பான்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான். 2வது வந்தவன் கண்டர கோடாரின்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பான். அவன் நிறைய கோடாரிகளை வச்சிருப்பான். 3வது வந்தவன் வாளு, 4வது வந்தவன் வில்லம்பு இதெல்லாம் வச்சிருப்பான். இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. 5வதா வந்த ஒரு ஆள் மட்டும் ரொம்ப பொறுமையா வருவான். ஏன்னா அவன் யாராலையும் தூக்கிட்டு வர முடியாத ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தான். அவன் தூக்கிட்டு வந்த ஆயுதம் வந்து எருள் தடி. அதனாலதான் இவங்க 4 பேத்துக்கும் பின்னாடி அவன் பொறுமையா வந்துட்டு இருந்தான். தடியிலேயே ஒரு வித்தியாசமான தடி அந்த எருள் தடி. இரும்பு களிமண் இருக்குல்ல, அந்த இரும்பு களிமண் உருக்கி உருளை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. முன்பக்கம் பாக்குறதுக்கு தடி மாதிரி இருக்கும், பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய உருண்டை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த முன்னாடி இருக்க முழு உருண்டையே இரும்பு உருண்டையா தான் இருக்கும். அது அந்த எருள் தடி தான் அது. சுருக்கமா சொல்லணும்னா மற்றதெல்லாம் தாக்குற ஆயுதம், இது மட்டும் சிதைக்கிற ஆயுதம். ஒரு பாறையவே இந்த எருள் தடியால அடிச்சோம்னா நொறுங்கிடும். அது மாவீரர்களால மட்டும்தான் இதை கையாள முடியும். அதை தான் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான் ஒருத்தன். முன்னாடி ஓடிக்கிட்டே இருந்த பாரி பின்னாடி ஆயுதங்களை கொடுங்கன்னு கையை நீட்டினான். முதல் ஆள் வந்து மூவிலை வேலை கொடுத்தான், அதை வாங்கல. 2வது கொண்டு வந்து கண்டர கோடாரை கொடுத்தான், அதையும் வாங்கல பாரி. கடைசியா வந்தவன்ட்ட அந்த எருள் தடியை கேட்டு வாங்கினான். வேந்தர் படையில நடுவுல நின்றுட்டு இருந்த மயூர்கிளார் தூரத்துல யானைப்படை ஏதோ பயங்கரமா சத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு யானை வந்து இன்னொரு யானையை முட்டி அப்படியே தூக்கு வீசிருச்சு. பயங்கரமா, என்னடா அது, ஒரு யானை இன்னொரு யானை முட்டி மோதி தூக்கி வீசுதுடா. என்னடா இது, யானை பறக்குதுன்னு பார்த்து திரும்பின அடுத்த நிமிஷம் தனக்கு முன்னாடி இருந்த முன்கள வீரர்கள் இருக்காங்களா, அவங்க 4 பக்கம் தூக்கி வீசப்பட்டு இருந்தாங்க. யானைப்படையில அவ்வளவு வீரர்கள் தூக்கி வீசப்படுறாங்க, யானைகளே தூக்கி வீசப்படுது. யானைப்படை பக்கத்துல அவ்வளவு வீரர்கள் போனாங்க, சரி. ஆனா நம்ம முன்னாடி 5-6 பேர் தான் வந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப யாரு தாண்டா தூக்கி வீசுறது அப்படின்னு தூக்கி வீசுற மனசுல உத்து பார்த்தான். பாரி பக்கத்துல வந்துட்டு இருந்தான். யானை மிதிச்சு அங்க செத்துக்கிட்டு இருந்தவங்களை விட இங்க பாரி தாக்கி செத்துட்டு போனவங்க அதிகமா இருந்து, செத்துக்கிட்டு இருந்தவங்க அதிகமாயிட்டே இருந்தாங்க. ஒருத்தனை தூக்கி வீசின மருதத்துல இருந்து அவனோட தசைகள் எல்லாம் பறந்து ஒவ்வொரு தசையும் போய் விழுந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த எருள் தட்டி வந்து செதைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தனும் நசுங்கி செதறி பறக்கிறத பார்த்த உடனே எல்லா வீரர்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் பாரி. ஒரு பக்கம் யானை இன்னொரு யானை அடிச்சுன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் பாரி யானையை விட மோசமா அடிச்சு தூக்கிட்டு இருக்கிறான். ஒரு யானை இன்னொரு யானையோட கம்கட்டுல மோதுனுச்சு. அந்த யானையோட கம்கட்டு எலும்பு உடைஞ்சு அங்கேயே விழுந்துருச்சு. இன்னொரு யானை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு யானையோட காலை பிடிச்சி சாதாரண ஒரு பொம்மையை தூக்கி வீசுற மாதிரி ஒரு யானை இன்னொரு யானை தூக்கி வீசிட்டு இருந்துச்சு. மறுபக்கம் வீரர்கள் தூக்கி வீசப்பட்டு இருந்தாங்க. பயத்துல சோழ வேலனும் புதிய விற்பனும் மயூர்கிளாரும் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல என்னன்னா, சோழ வேலனும் புதிய விற்பனும் மயூர்கிளார் கிட்ட வருவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க, எப்படி நடக்குது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப பேச்சு மூச்சு இல்லாம மயூர்கிளார் இருப்பாரு. ஏன்டா எதுவும் பேச மாட்டேன், ஏதாவது சொல்லுடா, என்னடா நடக்குதாங்க, நம்ம முன்னாடி யாரா வரா அப்படின்னு கேட்கறப்ப நம்ம கிட்ட வர்றது பரம்போட தலைவன் பாரி அப்படின்னு சொல்லுவான். பாரியை பார்த்ததுக்கு அப்புறம் மயூர்கிளாரால ஆயுதங்களே தூக்க முடியாது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். தட்டியங்காட்டு போர்ல பல பரம்பு தளபதிகள்ட்ட இருந்து தப்பிச்சு பொழைச்ச முன்னாடி இப்ப பாரி நிக்கிறான். இவ்வளவு போருக்கும் இவ்வளவு அழிவுக்கும் ஒரே காரணம் மயூர்கிளார் அப்படிங்கிறனால பாரிக்கு அவனை பார்த்த உடனே வெறி பயங்கரமா ஆகிடும். எருள் தடியை கோபத்தோட பயங்கரமா வீசுவாரு. கையில இருக்க ஆயுத தூக்கி தாக்கலாம்னு நினைக்கும் போதே
யானையோட கால்ல மாட்டின கட்டெரும்பு மாதிரி நசுங்கிட்டு இருக்க மாதிரி அந்த தடியால மயிருக்குள்ளாரோட தலை நசுங்கி சுக்கு நூற நொறுங்கி கரைஞ்சி போயிருச்சு. தங்களோட யானைப்படையவே ஒரு ஆட்டுக்குட்டிகள் மாதிரி தூக்கி வீசிட்டு இருக்காங்க. 3 வேந்தர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. இனிமேலு நாம இங்க இருக்கிறது சரிபடாதுன்னு எல்லாம் முடிவுக்கு வந்துருவாங்க. குலசேகர பாண்டியன் தான் தன்னுடைய பையன் புதிய விற்பனுக்கு செய்தியை சொல்லி அனுப்புவான். மகனே, ஊழல் காட்டு பகுதிக்கு எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறா, நான் முன்னாடி கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் செய்தி அனுப்பிட்டு அவன் ஓடிடுவான். வேந்தர் படைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்த விண்டனால அந்த 3 வேந்தர்களை சமாளிக்க முடியாது அவனால. ஏன்னா கவசப்படை வீரர்கள் அவன் விண்டன் காலம்பன் வரட்டும்னு அவனும் பொறுமையா சண்டை போட்டுட்டு இருப்பான். குலசேகர பாண்டியன் மட்டும் தப்பிச்சு பின்னாடி போயிட்டு இருப்பாரு. அவன் போறத சிங்களச்சோழன் பார்த்துட்டு இருப்பான். நம்முடைய யானைப்படை முழுசா சேர்ந்துருச்சு. குலசேகர பாண்டியனும் தப்பிச்சு போயிடறான். நாமளும் குலசேகர பாண்டி தப்பிச்சு போறது மட்டும் நமக்கு இருக்க ஒரே வழி. ஆனா நம்ம கிட்ட சோழ வீரர்கள் நிறைய இல்லையே. இப்ப எல்லாமே இருக்கிறதெல்லாம் சேர வீரர்கள் தான். குலசேகர பாண்டியன் தப்பிச்சு போறான்னா அவனால முடியுது. ஆனா நம்மளால யாரோட உதவி இல்லாம தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா குலசேகர பாண்டியன் கால் நல்லா இருக்கு. அவர் பாட்டு வேகமா தப்பிச்சு போயிடலாம். நமக்கு தான் காலில் அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே முன்னாடி நடந்த போறனால இந்த காலில் அடிபட்டுச்சு. எழுவு நாட்டில் நடந்துச்சுல போர், அதுல அடிபட்டுச்சு இல்ல. அதனால யாராலையும் தப்பிச்சு போக முடியல. நம்மளால யார் உதவி இல்லாம தப்பிச்சு போக முடியாது. இப்ப இருக்கிறது சேர வீரர்கள் தான் அதிகமா இருக்கு. அதனால உதயஞ்சேரர்கிட்ட உதவி கேட்டு போவான். சேரன்கிட்ட போன உடனே என்னை எப்படியாவது இங்க இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவான் சோழன். ஏன்னா 3வது நிலையில இருக்கிற வேந்தர் படையில அதிகமா இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி சேர வீரர்கள் தான். அதனாலதான் நான் உன்கிட்ட உதவி கேட்கிறேன். இதற்கு கைமாற நான் உனக்கு வேற ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லுவான் சோழன். நாமளே உயிர் படைக்க ஓடிட்டு இருக்கோம். இதுல என்ன நீங்க என்னத்த பரிசு தர முடியும் அப்படின்னு கேட்பான் சேரன். சோழன் அப்பதான் தான் வச்சிருந்த அந்த பட்டு துணியால சுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓலைச்சுவடியை கையில கொடுப்பான். உதயஞ்சேரல்கிட்ட கொடுப்பான். இது என்ன அப்படின்னு கேட்கும் போதே, இது பச்சைமலை தொடர்ல உள்ள 14 வேலிக்குள்ளங்களும் தங்களுடைய விலை மதிப்பு மிக்க சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்க இடம், பாலி நகருங்கிற இடம். அதுல உள்ள குறிப்பு தான் இது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த குறிப்பு மாற போறது இல்ல. அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எப்ப எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா குறிப்பும் இதுல இருக்கு. இது காடர்கள் வச்சிருந்தாங்க. நாங்க அவங்கள ஜெயிச்சு இதை வாங்கணும். இந்த குறிப்பு வச்சு இந்த போர்ல நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதை பாண்டியனுக்கு கொடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா அவன் தான் இந்த தலைமை தாங்கி இந்த போரை பண்றான். அதனால அவன்கிட்ட கொடுத்து 3 பேர் சேர்ந்து பிரிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா குலசேகர பாண்டியன் துரோகி மாதிரி நம்மள்ட்ட சொல்லாமே ஓடி போயிட்டான். அந்த இடத்த விட்டு தாண்டி போயிட்டான். இனிமேல் இது சேரர்களுக்கு சொந்தம். என்கிட்ட ஒரு குறிப்பு இருக்கு, அதோட பிரதி இருக்கு. நான் உன்கிட்ட ஒரு பிரதி தான் கொடுத்துருக்கேன். இனிமேல் அந்த செல்வம் ஓடி போன பாண்டியனுக்கு கிடையாது, என்னை காப்பாற்ற போற சேரனுக்கும் எனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவான். உதயஞ்சேரலுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும். அப்பாடா, இதை முன்னாடி சொல்லியிருந்தா இந்த போர்க்களத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேனே, பின்னாடி பக்கமா ஏதாவது மறைமுகமா இருந்து செல்வங்களை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காலமன் அந்த இடத்துக்கு வந்துருவான். இப்போ 3 வேந்தர்கள் இடத்துக்கும் காலமன் வந்துருவான். அந்த வேந்தர்களோட கவசப்படையே அந்த விண்டனும் காலமனும் சேர்ந்து தாக்க தொடங்கிடுவாங்க. முன்னாடி தளபதியா நின்றுட்டு இருந்த சோழ தளபதி இருக்கான உசந்தன், அவன் வந்து இப்ப விண்டன் கூட சண்டை போட்டு இருப்பான். விண்டன் எரிஞ்ச ஒரு ஈட்டினால அவன் உசந்தன் குத்தி வீசப்பட்டு செத்து போயிடுவான். எல்லா பக்கமும் சண்டைகள் உக்கிரமா நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் யானைப்படை செதஞ்சிருச்சு, மறுபக்கம் நடுவுல இருந்த மிகப்பெரிய படை பாரியால செதஞ்சிருச்சு. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. பாரியை சுத்தி நின்றுட்டு இருந்தவங்க, பாரி கூட வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 பேர் ஆயுதம் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க தான் சோழ வேளாணையும் புதிய விற்பனை அடையாளம் காட்டுவாங்க. இவங்க தான் இன்னார் அப்படி இப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. படை செதறி எல்லா பக்கம் ஓட ஆரம்பிச்சிச்சு. சோழ வேளாண் தப்பிக்க முடியல. புதிய விற்பனை சோழ வேளாண் இப்ப சேர்ந்து வந்து பாரி தாக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. மறுபக்கம் அந்த கோட்டைக்குள்ள மாகங்கன் மட்டும்தான் இப்ப மிச்சம் இருந்த தளபதி. எல்லா திட்டங்களையும் அவங்க அழிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம கடைசியா கொடுத்த வேலைங்கிறது, நம்ம எந்த திட்டத்தையும் சமாளிக்க முடியல அப்படின்னா நம்ம கடைசியா பாதுகாப்புக்கு வச்சிருந்த நீலனை தலையை வெட்டி இங்க இருந்து வீசிட்டு நாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படிங்கறது அவங்க திட்டமா இருந்துச்சு. மாகாணக்காரங்க கொடுக்கப்பட்ட வேலையா இருந்துச்சு. ஏன்னா நம்மளால ஜெயிக்க முடியலன்னா கடைசி முடிவு நீலன் தலையவாச்சும் வெட்டி வீசிட்டு ஆறுதல் வெற்றியாச்சும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கறது அவங்க 2வது திட்டம். அதனால அவன் கோட்டைக்குள்ள திரும்ப போக பார்ப்பான். ஆனா கோட்டைக்குள்ள அவன் நுழையும் போதே உதயனோட விற்படை வந்து அம்புகள் அவனை வீசி துரத்த ஆரம்பிச்சிடும். சோழ வேலனும் புதிய விற்பனும் பாரியை தாக்கிறதுக்காக ஆயுதங்கள் எடுத்துட்டு என்னென்னமோ வருவாங்க பயங்கரமா. ஆனா பாரி அவங்களை பார்த்து எந்த தடுக்க எந்த முயற்சி எடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போறதே அவன் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அவங்க 2 பேரும் என்னமோ மூச்சப்பட்டு பாரிடு அவங்க பாரி மேல அவங்க ஆயுதமே படாது, அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியா கையில இருக்க அந்த கோடாரிய இருக்குல்ல, இந்த ஆயுதத்தை எருத்தடியை கொடுத்துட்டு கோடாரியை வாங்குவான். கண்டார கோடாரியை வாங்கி சோழவனோட வாழை தட்டி விட்டுட்டு அவன் கழுத்துல ஒரே வெட்டுவான். கோடாரியால அவன் தலை சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. தலை சரிஞ்சு கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே புதிய விற்பனை அப்படியே பாரி பின்னாடி குத்த வருவான், முதுகுல குத்த வருவான். முன்னாடி அந்த தலையில அந்த கோடாரியை எடுத்து பின்னாடியே திரும்பாமே புதிய விற்பனை தொண்டைக்குள்ள கோடாரி இறக்கிடுவான் பாரி. மாகனகன் எப்படியாவது நீலன் தலைவாச்சி வெட்டிட்டு நம்ம இங்க தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சிட்டு உள்ள நுழைவான். ஆனா வேந்தர் படையோட வீரர்களை கோட்டைக்குள்ளேயே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு உதிர நம்புகளை வீசிக்கிட்டே இருப்பான். அப்பையும் மாகனகன் மட்டும் கோட்டைக்குள்ள எப்படியும் உள்ள வந்துருவான்.
கடைசி வாய்ப்பு, நீலன் தலையாச்சி வெட்டலான்னு சொல்லி வாழை தூக்குவான். நீலனை பார்த்துருவான், வாழை மேல தூக்குவான். அவனை வெட்ட போலான்னு வரும்போது அவனோட இடது பக்கத்துல இருந்து ஒரு ஈட்டி வேகமா பாஞ்சு அவனோட வயிற்ற சொருவி அப்படியே இந்த பக்கம் இடுப்புல சொருவி அந்த பக்கம் வெளியே வந்துடும். ஈட்டியா தள்ளிக்கிட்டு போய் கீழே போய் விழுவான். மாகனகன் ஈட்டியை வீசினது முடியன். நீலனை காப்பாத்திடுவான். கோட்டைக்குள்ள எல்லா வீரர்களும் அழிச்சிட்டு முடியன் போனான். நடுவுல பாரி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு சுத்தி இருந்த வீரர்களை வதம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இடது புறத்துல கவசப்படை வீரர்களை காலம்பனும் விண்டனும் துவம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. வேந்தர்கள் மட்டும் 2 பேர் வெளியே ஓடி போயிட்டாங்க. ஆக மொத்தம் 3 வேந்தர்களும் இப்ப பயந்து பின்னாடி ஓடி போயிட்டே இருந்தாங்க. பாரி, காலம்பன், விண்டன் இந்த 3 பேரும் எல்லா வீரர்களையும் அழிச்சு கொண்டு முடிச்சிருந்த நேரம் ஒரு விசில் சத்தம் கேட்கும். கோட்டையில இருந்து சத்தம் கேட்கும். அது முடியன் கொடுத்த ஓசை. தந்தமுத்தத்துக்காரர்கள் 4வது ஒரு யானை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த 4வது யானைய இப்ப கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. பகலோட 15வது நாளையை தொடங்குனுச்சு. கோட்டைக்குள்ள இருந்து உள்ள போன யானை வெளியே வந்துச்சு. அதோட கழுத்துல தந்தமுத்தத்துக்காரன் பாகனா உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு பின்னாடி இலவம் பஞ்சால செய்யப்பட்ட ஒரு மெத்த இருக்கும். அந்த மெத்த மேல நீலன் உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு பின்னாடி யானையோட முதுகுல பாரி உட்கார்ந்துருப்பான். கபிலர் கொடுத்த போர்வையினால உடம்பு முழுக்க காயங்கள் ஆறி இருந்தாலும் ஈட்டிப்பட்ட காயத்தினால தொடையில மட்டும் அந்த பெரிய காயம் நீலனுக்கு இருக்கும். அவனால நடக்கிற அளவுக்கு தெம்பு இருக்காது. காயம் ஆறி இருக்கும். ஆனா முழுசா நடக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால அவன் அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி பாரி பிடிச்சிருப்பாரு. பாரி இந்த யானையில வந்துட்டு இருக்கும்போது பாரிக்கு பின்னாடி இந்த யானைக்கு பின்னாடி முடியன், காலம்பன், விதுரன், விண்டன் இவங்க எல்லாரும் மற்ற பரம்பரையும் வெற்றி ஆயுதமா வேண்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நேற்று இரவு பாரிக்கு ஒரு பயங்கரமான வெறி வந்துச்சுல, மனுஷன்ல இருந்து மிருகமா மாறினால அந்த பாரிக்கு நீலன் தோல்ல சாய்ஞ்ச உடனே அந்த வெறி குறைய தொடங்குச்சு. சிவப்பா இருந்தவனோட கண்ணு இப்ப வழக்கமான வெள்ளை நேரத்துக்கு மாற தொடங்குச்சு. அவனுக்கு எரிமதம் குறைஞ்சிருச்சு. யானைகளுக்கும் எரிமதம் குறைஞ்சிருச்சு. பச்சை மலை அந்த தொடரை ஏற ஆரம்பிச்சாங்க. நீண்ட போருக்கு பின்னாடி அந்த யானையோட தந்தத்துல ஒரு தட்டாம்பூச்சி ஏறி உட்காந்துச்சு. பாரி அந்த தட்டாம்பூச்சியை பார்க்கலான்னு அமைதி நிலைமைக்கு குனியும் போது ஒரு வித்தியாசமான பறவையோட சத்தம் மேல கேட்கும். என்னான்னு மேல தூக்கி தலையை தூக்கி பார்ப்பான். அவன் தலைக்கு மேல அந்த கருங்கிளி அது பறந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது அவன் முன்னாடி அருவில குடிக்கும் போது பார்த்தாலும் அந்த வெற்றி பறவை, அந்த வெற்றி பறவையான கருங்கிளி இப்ப தலைக்கு மேல பறந்துகிட்டு இருந்துச்சு. போர் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஊருக்கு வந்தாங்க. அடுத்த ஒரு சில நாள்ல முழு நிலவு நாள் வந்துச்சு. அந்த பாரி சொன்ன கொற்றவை கூத்து களம் வந்துச்சு. ஊர்ல பெரிய பெரிய இறப்புகள்லாம் பார்த்துட்டு மக்கள் மனசு மாறுறதுக்காக கொண்டாடுற விழா தான் அந்த கொற்றவை கூத்து திருவிழா. பரம்பு பெண்களும் கொஞ்சம் சந்தோஷமா மாறணும்ல, அதுக்காக நடக்கிற விழா. 3 வேந்தர்களுக்கு எதிராக போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த கொற்றவை கூத்து விழா நீராட்டு விழா நடந்துச்சு. பார்த்தீங்களா, கொற்றவை கூத்துக்கு நீராட்டு விழா நடந்துச்சு. அப்ப ஒரு நிறைசூழ் வகுத்துக்காரி, அதாவது மாசமா இருக்க ஒரு பொண்ணை தொட்டு வாக்கு கொடுத்தது கொற்றவை. அதனால அடுத்த தலைமுறையை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தான் இப்ப அந்த வாக்கு காப்பாத்திடுச்சு கொற்றவை. அந்த கொற்றவைக்கு நன்றி சொல்ற விழா தான் இந்த விழா. பழைய ஆட்கள் மறைகிறதும் புது ஆட்கள் உலகத்துக்கு வர்றதும் தான் இயல்பு. அப்படி புதுசா உள்ள வந்த ஆளுக்கு புதுசா ஒரு தோல் வளரணுங்கிறப்ப அதுக்கு ஒரு விழா கொண்டாடுறது இயல்பு தானே. வீரர்களோட ரத்தம் படிஞ்ச துணிகளை தெரியா மாத்தி அங்கங்க விளக்கலை ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. பரம்பு நாட்டுல இருந்து பரம்பு மக்கள் அத்தனை பேரும் அத்தனை ஊர்ல இருந்தும் சாரையா அந்த விழாக்கு வந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு குருதியாட்டம் தொடங்குது, என்னைக்கு அந்த குருதியாட்டம் முடியுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை வகை சரக்கு கல்லு குடிச்சு கறி சாப்பிட்டு சந்தோஷமா பல நாள் நடக்கிற இந்த விழால எல்லா நாளும் எல்லா ஊரும் ஒரே நாள்ல வர முடியாதுல்ல. ஆனால் சிலர் வர்றதும் போறதுமா இருப்பாங்க. இப்படியே விழா நடந்துட்டு இருக்கும். கொற்றவை கூத்து காலத்துல நடுவுல ஒரு பானை வைப்பாங்க. அந்த பானை முழுக்க தண்ணி வைப்பாங்க. புதுசா பிறந்த குழந்தைய அந்த பானைக்குள்ள மிதக்க விட்ட மாதிரி கொஞ்ச நேரம் உள்ள விட்டு ஒரு எள்ளு வச்சு, எள்ளோட முனை இருக்குல்ல, அந்த முனையை வச்சு அந்த குழந்தையோட நெஞ்சில ஒரு சின்ன கீறு கீறுவாங்க லேசா. அதுல இருந்து கொஞ்சோண்டு ரத்தம் வரும். உடனே வெளியே குழந்தைய எடுத்துருவாங்க. அந்த ரத்தம் அந்த பானையில உள்ள எல்லா தண்ணியோட கலந்துரும். அதுல செந்தினை அப்படின்னு சொல்ல போற திணையை ஊற வைப்பாங்க. அதுல சோறு செஞ்சு கொற்றவைக்கு படையல் போடுவாங்க. அடுத்த தலைமுறைக்கு காப்பாத்தினவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற நன்றி கடன் தான் இந்த விழா. இப்படிதான் இந்த விழா ஆரம்பிக்கும். கூத்துக்கள் எல்லாம் நடக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு போன எபிசோட் ஒண்ணு பார்த்தோம். என்னன்னா, தேக்கன் இறந்து போன உடனே ஒரு பெரிய ஆத்தா ஒண்ணு வேக வேகமா போகும். பெரிய ஆத்தா யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப ஆதினி போய் தடுப்பா அப்படின்னு சொன்னோம்ல. அவ என்ன சொல்லி தடுத்தா அப்படின்னா, மயிலாக்கு பிரசவ வலி வந்துருச்சு, குழந்தையோட தலை பிறண்டிருக்குன்னு நினைக்கிறேன், நீதான் பெரிய ஆத்தா காப்பாத்தி கொடுக்குன்னு சொன்ன உடனே தேக்கன் இறந்த வழியில கூட அவ்வளவு கண்ணீரையும் தொடச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தொடச்சபடி மகளே அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடும் அந்த அம்மா. அன்னைக்கு பிறந்த குழந்தையதான் இன்னைக்கு மயிலா தூக்கிட்டு வருவா. மயிலா கூட அங்கவே ஆதனி 2 பேரும் வருவாங்க. ஒரு மிகப்பெரிய பலகையில நீலன் உட்காந்துருப்பான். அவனது தொடையோட காயம் இன்னும் ஆறல. இடது பக்கம் முடியன் உட்காந்துருப்பான். வலது பக்கம் கபிலர் உட்காந்துருப்பாரு. பின்னாடி உதிரனும் விண்டனும் நின்றுகிட்டு இருப்பாங்க. காலம்பன் ஊர் பெரியவங்கள எதிர் திசையில உட்காந்துருப்பான். அந்த வட்டப்பானை தண்ணியில மயிலாவோட குழந்தைய இறக்குனாங்க.
ஏற்கனவே சொன்ன மாதிரி எள்ளு முனையை வச்சு ஒரு கீறுனாங்க. அந்த சடங்கு பூரா தொடங்குச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன சடங்கு பூரா தொடங்குச்சு. குழவை சத்தம் எல்லா பக்கமும் கேட்டுச்சு. எப்பவும் இறந்து போனவங்க ஞாபகமா செந்தினை அப்படிங்கிற திணையை பானையில 5 முறை அள்ளி போடுவாங்க. இந்த முறை 5வது 4 முறை அள்ளி போட்டோடனே 5வது முறை அள்ளி போடும்போது இல்ல நம்ம தரப்பு வந்து இழப்புங்கிறது அவ்வளவுதான் இருந்துச்சு. 5வது கையே தேவைப்படாது அப்படின்னு முடிய சொல்லுவான். ஒவ்வொரு வீரனோட ரத்தத்தால அந்த திணையை பிசைஞ்சு கொற்றவைக்கு பழிச்சோறு போடுற அந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பெண்கள் போர் துணங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தை ஆடுவாங்க. இழந்த வழியோட ஆடுறவங்களுக்கு இறந்தவங்க நினப்பாவும் ஆடுற ஆட்டம் தான் இந்த ஆட்டம். பயங்கர குலவ சத்தம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கும்போது கபிலர் மட்டும் ஏன் எல்லாத்தையும் ஆட்டத்தை குறைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஆட்டம் குறையிற மாதிரியே தெரியும் அவருக்கு. எல்லாரும் அமைதியானதுக்கு அப்புறம் நடுவுல பாரி உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வேல்பாரி வந்தான். அவன் கையில வில்லு இருந்துச்சு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த குருதி ஆட்டு விழால வில்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் இவன் அப்படின்னு கபிலருக்கு கொஞ்சம் குழப்பம். குலநாயகிகள் பாரி கையில அம்பு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த அம்பு முகனையில பூ வச்சாங்க. அதை வாங்கி கண்ணை மூடனா பாரி. ஏன்னா அந்த அம்பு தேக்கன் தனக்கு தானே செலுத்திக்கிட்ட அம்பு. கண்ணை மூடி இழுத்து கைகளை மேல தூக்கி தேக்கனை நினைச்சுக்கும் போது எல்லாரும் தேக்கனை நினைச்சு சாமி கும்பிடும் போது பாரியும் தேக்கனை நினைச்சபடி அந்த அம்பை மேல பார்த்து விடுவான். அப்படியே பறந்து போன அந்த அம்பு கொற்றவை குடியிருக்கிறதா சொல்லப்படுற அந்த மரத்துக்குள்ள போச்சு. அம்பு பாஞ்சு மறைஞ்சிடுச்சு. பரம்போட ஆசான் தனக்குத்தானே தனக்குள்ள செலுத்திக்கிட்ட அம்ப இப்ப பரம்பு தனக்குள்ளேயே மீண்டும் செலுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சு குலவை சத்தம் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது குலநாயகிகள் பாரி கையில இன்னொரு மூவிலை வேல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கினதும் பாரி அழ ஆரம்பிச்சிருவான். மூவிலை வேலை எடுத்து அங்க இருக்கிற கூத்து களத்தோட மண்ணுல வேகமா இறக்குவான். அவன் இறக்குனதுக்கு அப்புறம் அந்த வேலுக்கு அந்த மூவிலை வேலுக்கு மாலைகளை போடுவாங்க குலநாயகிகள். காலம் உள்ள வரை இந்த மூவிலை வேல் வழியா எல்லாரும் இரவாதனை நினைச்சிருப்பாங்க. இரவாதனை கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இரவாதன் பேரை சொன்ன உடனே அங்க நிக்க முடியாம கபிலர் பக்கத்துல ஓடி வந்து உட்காந்துருவான் பாரி. அடுத்து குலநாயகிகள் சத்தம் பயங்கரமா அதிகமரிச்சிச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. யாருக்காக இப்ப உழவு சத்தம் போடுறாங்கன்னு கபிலருக்கு ஒன்றும் புரியாது. கபிலர் ஏன் சின்னு பாப்பாரு. அங்க குலநாயகியை சுத்தி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நடுவுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆடிக்கிட்டே இருந்தா. மத்தவங்களும் ஆடும்போது முன்னாடி வேக வேகமா ஆவேசமா ஆட்டினாங்க. ஆனா இந்த பொண்ணு ஆவேசமா ஆடாம ரொம்ப தலையை பொறுமையா ஆட்டி ஆட்டி பொறுமையா ஆட்டிக்கிட்டு இருந்தா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கபிலருக்கு ஒண்ணும் புரியல. ஏன் இப்படி யாரு எதுக்காக ஆடுறான்னு ஒண்ணும் புரியல. அவளுக்கு முன்னாடி அங்க ஒரு பச்சை மண்ணுல ஒரு சிலை ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அதை பார்த்து பார்த்து அழுது அழுது ஆடிக்கிட்டு இருந்தா. குலநாயகிகள் சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழ ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. அழுகையை வந்து நிப்பாட்டுமா நிப்பாட்டுமான்னு. கபிலருக்கு புரியல யாருக்காக அழுகுறாங்க யாருக்காக வேண்டுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லும் போது குலநாயகிகள் அழுததுக்கு அப்புறம் அந்த பெண் அவங்களோட வேண்டுகளை ஏத்துக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த மண்ணு சிலைக்கு பக்கத்துல இருந்து எதையோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் தேடி தேடி எதோ ஒண்ணு எடுத்த உடனே அவ கையில எடுத்த உடனே சுத்தி இருந்த குலநாயகிகள் சந்தோஷத்துல குலவ சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாள் வருத்தத்துல இவ்வளவு நேரம் வருத்தத்துல கத்த ஆரம்பிச்சோம். சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சாங்க குலவ சத்தம். கபிலருக்கு அப்பயும் புரியல எதுக்காக கத்தாங்க எதுக்கு சந்தோஷமா மாறினாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு கையில இருந்து எடுத்து அவ காதுல அதை மாட்டிக்கிட்டா. அப்பதான் கபிலர் கொஞ்சம் நேரம் கழிச்சு புரிஞ்சிச்சு. அவ காதுல மாட்டினது மகரக்குலை காதணி. அதாவது மகரக்குலை தோடு. அதாவது பொற்சுவையோட தேடு. பொற்சுவையோட நினைவா அவங்களுக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்பே அவரோட உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். பெண்கள் மட்டுமே ஆடிட்டு இருந்த அந்த சடங்குல இப்ப கபிலர் வேக வேகமா உள்ள நுழைஞ்சாரு. அந்த தோடு போட்ட அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாரு. அவருக்கு பொற்சுவை முகம்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே கண்ணை மூடி அந்த பொண்ணோட காலிலேயே விழுந்துட்டாரு. காலில் விழுந்து தொட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. அழ ஆரம்பிச்சிருவாரு. கபிலர் வேகமா அழுவ ஆரம்பிச்சோடனே பாதி அங்கிருந்து வேகமா ஒடியாந்து கபிலரோட கையை தூக்கி பிடிச்சி ஓரமா உட்கார வைப்பான். நீலன் பக்கத்துல உட்கார வச்சிருவான். கபிலருக்கு பொற்சுவை ஞாபகமாவே இருக்கும். அழுக ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பக்கம் இடது பக்கம் நீலனை பார்த்து ரொம்ப சங்கடத்துல அழுவாரு. பாரியை பாக்குறதுக்காக வந்த பாரியோட சின்ன பொண்ணு சங்கவை அப்படியே கபிலரோட மடியில உட்காந்துக்கிட்டு கபிலரோட தலையை கோதி விடுவா. அவரோட தாடியை அப்படியே வருடி விடுவா. அவருடைய உணர்ச்சி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். சங்கையோட குறும்பு வந்து அப்படியே அவரோட மனநிலையே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தும். அப்பதான் ஞாபகத்துக்கு வந்த மாதிரி கேட்பாரு. ஆமா, ரொம்ப நேரமா பாக்குறேன் வாரிக்கையனை நான் பார்க்கவே இல்லையே, வாரிக்கையன் எங்க அப்படின்னு கேட்பாரு. அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு கவலைப்படாதீங்கன்னு பாரி சொல்லுவான். ஏற்கனவே பொழுது நள்ளிரவு ஆக போகுது. நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறம் இந்த நடுராத்திரில அவர் மட்டும் எங்க போயிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் பயப்படாதீங்க, அவர் ஒன்னும் ஆகல, அவர் கூட முதுவேலனும் போயிருக்கிறாரு அப்படிமா பாரி. எங்க போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க, நேரடியாவே சொல்லேன் பாரி எங்கதான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அந்த ஒளிவாள் இறங்கும்ல அந்த ஆதிமலை கடவு அந்த பாறைக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாரி சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அங்கேயும் எது இது மாதிரி கூத்து நடக்குமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல இல்ல,
தேக்கனும் இரவாதனும் பொருசுவையும் தங்க வேண்டிய இடங்கிறது இது. அவங்கள ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இடங்கிறது இதுதான். ஆனா திசைவேலர் இருக்க வேண்டிய இடம் அதுதானே. அவர் பயன்படுத்தி அந்த நாளிகை கோலை எடுத்துக்கிட்டு பாரிக்கேனும் முதுவேலனும் அங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லுவாரு பாரி. உறைஞ்சி போன உணர்வு, அந்த உணர்வு வந்து உறைஞ்சி போன உணர்வுங்கிறது திரும்ப வெடிச்சுக்கிட்டு மேல வர மாதிரி கபிலர் வந்து அப்படியே நடுங்கி போயிடுவாரு. கபிலரோட மனசு அப்படியே இறங்கி போயிடும். பாரியோட தோலை தொட்டு கையெடுத்து கும்பிட போவான். அந்த கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு பாரி சொல்லுவான், அறத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற எல்லாமே எங்களோட தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்கள் பூரா எங்களது நிலத்தையே ஆளட்டும், எங்களோட மக்களையே ஆளட்டும், எங்களையும் ஆளட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது குலநாயகியோட சத்தம், பெரும் குலவை சத்தம் அப்படியே நின்றும். அப்படின்னா ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இனிமேல் பாணர்கள் கூத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்துகளுக்கு கூத்தர்களும் பாணர்களும் ஆட்டம் போட தயாராகிடுவாங்க. ஏகப்பட்ட இசைக்கருவிகளை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. பாணர் குழுக்கள் அப்படி என்ன பாட்டு பாடுறதுன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நீலன் பயங்கரமா கத்துவான். நீலன் என்ன சொல்ல போறான், என்ன பாட்டு பாட சொல்ல போறான்னு எல்லாரும் ஆர்வமா அவனை பார்ப்பாங்க. மகிழா குழந்தைய தூக்கிட்டு வந்து முன்னாடி வந்து நின்று பார்ப்பா. எல்லோருடைய பார்வை நீலன் மேலதான் இருக்கும். நீலன் திரும்பி கபிலரை பார்ப்பான். அவர் முகம் அமைதியா இருக்கும்போது அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா பனையன் மகனே பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். பயங்கர உற்சாக சத்தம் எழுப்புவாங்க எல்லாமே. அந்த சத்தம் வானத்துக்கு கேட்கற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் கபிலருக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா நாம பரம்பு நாட்டுக்குள்ள வந்த முதல் நாளே நீலன் சொன்னான், ஒரு பௌர்ணமி நாள்ல பனையன் மகனே பாட்டை பாடினா பரம்பு நாடு மொத்தமும் எந்திரிச்சு ஆடணும் அவன் சொன்னது இன்னைக்கு அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் அந்த பாட்டை இப்ப பாட ஆரம்பிச்சிருவாங்க பாணர்கள். அதோட இந்த வேள்பாரி முடியுது. அந்த பாட்டை நான் கடைசியா உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுக்கு நடுவுல இதை சொல்லிடுறேன். 2024 நம்ம ஏதாவது சாதிச்சோமா அப்படின்னா பின்னாடி ஒரு காலத்துல யோசிச்சேன் அப்படின்னா வேள்பாரி கதையை முழுக்க புத்தகத்துல இருக்கிறத ஒரு பேச்சு வழக்குல நம்ம ஒரு ஆடியோவா சொல்றோம் அப்படிங்கிறதே எனக்கு வந்து பின்னாடி ஒரு சாதனையா இருக்கும். நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கதையை முழுக்க நான் லைவ்ல சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா ரெக்கார்டு பண்ணி ஒரு கதையை அப்லோட் பண்றது வேற. ஆனா டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வேள்பாரி கதையை நேரலையா நான் பேசுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் வெற்றிகரமா முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இன்னைக்கு அது முடிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு சந்தோஷத்துக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களுக்கும், அவரோட எழுத்துக்கு ஓவியங்கள் மூலமா உயிர் கொடுத்த மணியம் செல்வம் அவர்களுக்கும், பாதி மட்டும் கேட்டுட்டு அப்படியே ஓடி போனாலும் இந்த கதையை சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சு வச்ச சுகுமார் ப்ரோவுக்கும், கதையை நான் சொன்னதுக்கு அப்புறம் தினந்தோறும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புற பரணிக்கும், கதையை எல்லா நாளும் தொடர்ந்து கேட்கிற நம்ம லிசனர்ஸுக்கும், ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ டெய்லியும் என்னை விட்டுறாம அந்த கதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கும், எல்லாத்தையும் விட நான் அடிக்கடி கேட்கிற அந்த ஊக்கப்படுத்துங்கன்னு சொல்ல போற அந்த கமெண்ட்ஸை போட்ட அந்த ரெகுலரா போடுற 4 நல்ல உள்ளங்களுக்கும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பாராட்ட நல்ல உள்ளவங்களுக்கும், இனிமேலும் பாராட்டலான்னு இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. கதை நான் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லதாபடியே போச்சு. மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப கடைசியா வேள்பாரி அந்த பனையன் மகனை பாடல், அதை பாட்டு வரியாவே பாட முடியாது. நான் அந்த புக்ல உள்ள மாதிரி அப்படியே அந்த தூய தமிழ்ல இருக்கும், அப்படியே படிச்சிடறேன் உங்களுக்கு. பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவளும் காற்றும் தளலும் வானும் அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி, அளவிலா அன்பை பொழியும் தொல்குடி. பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே, உனக்கு கோலும் இல்லை குடையும் இல்லை கொடியும் இல்லை முரசும் இல்லை நிகர்பகை இல்லை பழியும் இல்லை, நின்னை வெல்வோர் யாரும் இல்லை. பனையன் மகனே நீ அழிக்கும் சென்னாய்க்கு ஆலியாவாய், அலியாய் பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏதுமற்றவராய் இழந்தே செல்வர். நீ வையை கலிமுக வைப்பூர் எரித்தாய், திரையர் குலத்தை தீதின்று மீட்டாய், எழுவ நாற்றில் இறங்கிய படையை எளிய பூச்சால் அழித்தே ஒழித்தாய், சிறுகாது முயலின் குருதி தோய்த்து பெருவேந்தர்களை நடுங்குறச் செய்தாய், வேளிர் குலத்தின் பாலியை காத்தாய், சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே நீயாய் பிறர் மேல் நென்முனையும் வீசாய், எல்லை கடந்தவர் ஏறி வந்திரின் கொற்றதை களத்தில் வஞ்சினம் உரைப்பாய், செருக்களம் வென்று செங்குருதி குளிப்பாய், வேந்தர் படையை வெல்வாய் என்றே கருங்கிலி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய், பொறுமை காத்தாய், நீலனை மீட்கவே பெரும்படை ஒருத்தாய். பனையன் மகனே நீ முருகன் மல்லி முடிச்சில் ஒரு கன்னி, நீ எவ்வி சோமா இணைப்பில் ஒரு பின்னல், நீ சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி, நீ தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம், நீ பனையன் மகனே
எம் வாணர் வந்தால் பாடல் கேட்டும் கூத்தர் ஆடினால் குளிர்மணம் கொண்டும் இல்லையனாது எல்லாம் வழங்கி பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே நீ வாழ்க பனை போல் வாழ்க பனை போல் வாழ்க. இந்த கதையை கேட்ட எல்லாரும் பனை போல் வாழ்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.